Mari membaca Satu Malaysia. Mari membaca Satu Malaysia. வணக்கம். ஹலோ முல்லை, வணக்கம். ஹலோ. ஹலோ, உங்கள் பேர் என்ன? கவி. கவி. நீங்கள் கவிதை பாடுவீங்களா? கவிதை பாடுறாளா? யார் கவிதை பாடுவா? நீங்கள் கவிதை பாடுவீங்களா? உங்கள் பேர் என்ன? ரஞ்சினிய? தர்ஷினிய? எங்க ஒரு கவிதை சொல்லுங்க குட்டிய. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். ஓம் ஓம் ஓம்னு சொல்லணும். வண்டர்ஃபுல். தேங்க் கலந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றேன். மாணவர்கள் எல்லாம் மிக அருமையான நாவல்களை பற்றி எல்லாம் பேசினார்கள். ஆச்சரியமாக இருந்தது. நான் பார்த்த சாரினுடைய பொன்குலங்கை எல்லாம் வாசித்துக் கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களை பார்க்கும் பொழுது மிகவும் ஆரோக்கியமான சமுதாயமாக இதை நான் காண்கின்றேன். நிறைய மாணவர்கள் கவிதை வாசித்தார்கள். அது ஒரு நாடக பாணியிலேயே செய்தார்கள். அதுவும் வித்தியாசமாக இருந்தது. பொதுவாக குழந்தைகள் கவிதைகளை மனப்பாடம் செய்து ஒப்பிக்கின்ற அந்த பாங்கையும் நான் பார்த்தேன். ஆயினும் வளர வளர வாசிப்பு பழக்கம் கூடும் பொழுது அவர்களுக்கு சுய சிந்தனை வந்து இக்கருத்துக்களை உண்மையாகவே உள்ளுணர்ந்து அது ஒரு சுய வெளிப்பாடாக வெளிவர வேண்டும் என்பதுதான் வாசித்தலினுடைய முக்கிய பயனாக அமையும். இன்று நாம் ஒரு வித்தியாசமான ஒரு பட்டிமன்றத்துக்குள் நுழைகின்றோம். இந்துக்களுக்கு தெரியும் கர்மவினை என்பது எப்படி தொடர்கின்றது என்று. உங்களுக்கு எல்லோரும் பட்டிமன்றம் என்றாலே சாலமன் பாப்பை அவர்களுக்கு தெரியும். சாலமன் பாப்பை அவர்களின் மாணவன் தான். மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் அவர் எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அதனால என்னமோ இப்பொழுது பட்டிமன்றத்தில் வந்து ஒரு தலைவராக இருக்க வேண்டிய ஒரு வாய்ப்பை திரு ராஜேந்திரன் அவர்கள் என்னிடம் கேட்ட பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த பட்டிமண்டபம் ஒரு மிக வித்தியாசமான பட்டிமண்டபம். ஏனெனில் முடிவுகள் முன்னையே வெளிவந்து விட்ட முடிவுகள். அந்த முடிவுகளை வைத்து தனியாக நடுவர் என்பவர் என்ன சொல்ல போகின்றார் என்று எனக்கே தெரியாது. இவர்கள் என்ன பேசுகிறார் என்று பார்ப்போம். அந்த வகையில் இந்த பட்டிமண்டபம் மிக ஒரு வித்தியாசமான பட்டிமண்டபம். இருந்தாலும் இதை நாம் ஒரு நாவல் திறனாய்வு என்றே நாம் கொள்ள வேண்டியிருக்கின்றது. இந்த மலேசிய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கத்தினுடைய ஒரு பெருமுயற்சியாக அந்த நாவல் போட்டியில் பல்வேறு நாவல்கள் நல்ல பரிசுகளை பெற்றிருக்கின்றன. முதன்மை பரிசு பெற்றிருக்கிறது, முதல் பரிசு, இரண்டாம் பரிசு என்று பல்வேறு வகையான பரிசுகள் பெற்ற நாவல்கள் இருக்கின்றன. அதில் முதல் நாவல், அதாவது முதல் பரிசு, இரண்டாவது பரிசு பெற்ற நாவலை பற்றிய ஒரு திறனாய்வு இப்பொழுது நடக்கப் போகின்றது. எனவே நான் அதிகம் நேரம் எடுத்துக்கொள்ளாமல் இந்த நாவல்களை பற்றி தெரிந்து கொள்வது மிக முக்கியம் நமக்கு. இந்த பரிசு பெற்ற நாவல்கள் எதை பற்றி பேசுகின்றன என்று பேச வருகின்றார்கள். இரண்டு குழுக்கள் இங்கு இருக்கின்றன. முதல் பரிசு பெற்ற நகர்ந்து கொண்டிருக்கும் வாசல்கள் பாலமுருகன் அவர்களுடைய நாவல். இந்த நாவலை பற்றி இந்த அணியில் திரு சுரேன், சக்தீஸ்வரி இவர்கள் இருவரும் இந்த நாவலை பற்றி ஒரு திறனாய்வை நமக்கு அளிக்கப் போகின்றார்கள்.
இரண்டாவது பரிசு பெற்ற நாவல் பிரிவு நிரந்தரம் அல்ல, கி சுப்பிரமணியம் அவர்களுடைய நாவல். இந்த நாவலை பற்றி திறனாய்வு செய்ய இருவர் வந்திருக்கின்றனர், லோகேஸ்வரி, சாந்தி. ஆக இந்த அழகான திறனாய்விற்கு முன் நான் இடையில் நிற்க விரும்பவில்லை. எனவே நான் அமர்ந்து கொள்கின்றேன். ஒவ்வொருவருக்கும் 6 நிமிடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த 6 நிமிடங்களில் முதலில் நகர்ந்து கொண்டிருக்கும் வாசல்கள் பற்றிய திறனாய்வை அக்குழு முன்வைக்கும். அதன் பின் பிரிவுகள் நிரந்தரமல்ல என்பதை பற்றி அடுத்த குழு பேசும். அதன் பிறகு நேரம் இருந்தால் நான் ஒரு வார்த்தைகள் சொல்கின்றேன். எனவே இப்பொழுது நாம் திறனாய்வுக்குள் செல்வோம். இந்த திறனாய்வின் முதல் பேச்சாளராக திரு சுரேன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மன்னிக்க வேண்டும், ஒரு சிறு தகவலை நான் கூற விரும்புகிறேன். எங்களுக்கு கிடைக்க பெற்ற இடுபணி 2 நாவல்களையும் படித்து அதை திறனாய்வு செய்து அதில் இருக்கும் சிறப்புகளை கூறுவதே ஆகும். நாங்கள் இந்த பட்டிமன்றம் என்று வரவில்லை. ஏனென்றால் பட்டிமன்றம் என்றால் ஒருவர் கூறும் கருத்தை நாங்கள் மறுத்து பேச வேண்டும், நாங்கள் கூறிய நாவலில் உள்ள குறைகளை அவர்கள் கூற வேண்டும். மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் ஏற்பாடு செய்து அவர்களே கூறிவிட்டார்கள் எது சிறந்த நாவல் என்று. எனவே அதில் இருக்கும் குறைகளையோ அதை கூறுவதற்கு எங்களுக்கு இன்னும் தகுதி இல்லை. ஏனென்றால் நாங்கள் இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறோம், அவர்கள் அளவுக்கு நாங்கள் இல்லை. எனவே நாங்கள் படித்த நாவலில் வாசித்த நாவலில் இருக்கும் சிறப்புகளை மட்டும் நாங்கள் இங்கே எடுத்துக்கூற வந்துள்ளோம். எனவே நகர்ந்து கொண்டிருக்கும் வாசல்கள் எனும் நாவலில் உள்ள சிறப்பு அம்சங்கள், குறிப்பாக முதல்